நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலில் கொஞ்சம் நிறைய மாணவர்களுக்கு தேடுதலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அடுத்து மாணவர்கள் என்ன பண்ணணும், எது பண்ணணும் அப்படின்ற தேடுதல்லாம். ஸோ முக்கியமாக இந்த கரண்ட் சினாரியோ, இந்த டேட்டு, இன்றைக்கி இருக்கிற பதற்றம், இந்த என்ன வேணும்னா எம்பிபிஎஸ் தான். ஓகே, ஸோ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தேடுதல் இருக்கிற ஒரு பெற்றோர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு கண்டென்ட்டை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இருக்கிறோம். பட் மிகப்பெரிய வேலைப்பளு 2 நாட்களாக எங்களுக்கு நேரமே இல்லை. அவ்வளோ பெரிய பிஸி ஷெட்யூல் ஆகிடுச்சு நிறைய மாணவர்களுக்கு. பட் உதவி பண்ண ஒரு சந்தோஷம். நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். எக்கச்சக்கமான மாணவர்கள் வந்தாங்க. அதுவும் இல்லாமல் டாக்குமெண்ட்ஸில் நிறைய கொடுத்தும் கூட அதை தெரிஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் அது இருந்தாலும் கூட அடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சில தகவல்களை டைம் டு டைம் கொடுக்கணும். ஏன்னா ஒரு நாள் நான் சைலண்டாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு டேட்டாவை நான் டிலேவாக கொடுத்துற மாதிரி ஆகிடும் இல்லையா? ஸோ நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது, குழப்பங்களும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஒன்று கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். பட் இந்த வீடியோவில் நான் என்ன கவர் பண்ண போகிறேன்னா, மிகப்பெரிய குழப்பவாதிகளான தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் அவங்க சொன்ன ப்ராஸ்பெக்டஸு, பல தடவை மாற்றி போட்ட ப்ராஸ்பெக்டஸு, அந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்க தவறுகளை திரும்ப மாற்றி போடுறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அது என்ன வேணால் இருக்கட்டும். ஸோ ஒரே வீடியோவில் என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றியான சூப்பரான ஒரு வீடியோ கவர் பண்ணிடுறேன். ஸோ நான் இன்றைக்கி கவர் பண்ண போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, லைக் கவுன்சிலிங் ப்ரொசீஜர். நம்மளுடைய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனான எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ஸை கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ண போகிற டீமாக அவங்க ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரவுண்ட் 1 கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம எடுத்துக்கிறது ஒரு 3 கைண்ட் ஆஃப் கேட்டகரிஸ். எம்பிபிஎஸ் மட்டும் எடுத்துக்கலாம், பிடிஎஸ்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சார் என்ன சார் பண்ணணும், பெரிய குழப்பங்கள் அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம். ஸோ கவுன்சிலிங் லாகின் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க, ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் வச்சுருப்பீங்க. இருந்தாலும் பாஸ்வேர்டை ரீசெட் கூட பண்ண சொல்லுவாங்க. உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்பிச்சு, அதுவும் நிறைய கிளம்ஸியான டெக்ஸ்ட்டு வேர்டு எல்லாம் கொடுத்து மாற்றி உங்களுக்கு அனுப்புவாங்க. அதை ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ணணும். உள்ளே போன பிறகு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு ஒரு 500 ருபீஸ் பணம் கட்ட சொல்லுவாங்க. இது ப்ராசஸிங் ஆஃப் கவுன்சிலிங். ஸோ கவுன்சிலிங்கை ப்ராசஸிங் பண்ண எனி கேட்டகரி யாராக இருந்தாலும் 500 ரூபா பணம் கட்டிடணும். பணம் கட்டி தான் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுடைய விருப்பம் இல்லை கவர்மெண்டோடைய கேட்டகரி, ரைட், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் இருந்தால் டெபாசிட் எதுவும் பண்ண தேவையில்லை. ஒருவேளை செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் இருக்க எம்பிபிஎஸ் பிடிஎஸோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 30,000 ரூபா டெபாசிட் பண்ணணும். இட் இஸ் ஆல்சோ ரீஃபண்டபிள். சரிங்களா? அடுத்து ஃபஸ்ட் ரவுண்ட் பண்ணுறோம், சாய்ஸ் செலெக்ஷன்லாம் பண்ணிட்டோம், அலாட்மெண்ட்லாம் வாங்கிட்டோம், எல்லாம் ஓகே. சரியா பண்ணிட்டீங்க. ஸோ பிடிஎஸ்ஸு இது மாதிரி முதல்ல நான் என்ன பண்ணேன், லாஸ்ட் இயரில் ஒரு கேட்டகரி ஆஃப் காலேஜஸ் பண்ணலன்னா அடுத்த ரவுண்டு கேட்டகரி ஆஃப் காலேஜஸ் நம்ம எலிஜிபிள் அது மாதிரிலாம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் நான் என்னோட அட்வைஸ் பண்ணால் ஃபஸ்ட் ரவுண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ எக்ஸிட். ஸோ மை அட்வைஸ் ஆல்வேஸ் 37 கவர்மெண்ட் காலேஜஸ், 21 ப்ரைவேட் காலேஜ், 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. இன்கேஸ் மேபி புது காலேஜஸ் வந்தாங்க, ஃபஸ்ட் ரவுண்டு முன்னாடி வந்தாங்கன்னா வரும், இல்லைன்னா செகண்ட் ரவுண்டில் கூட வரும். அப்படி வந்தாங்க அப்படின்னா அதையும் போட்டுக்கோங்க. ப்ளஸ் பிடிஎஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க. பட் பிடிஎஸ் ஐடியாவே இல்லை சார், நான் ஹையர் மார்க்லாம் இருக்குன்னா பிடிஎஸ் கேட்டகரியும் போட வேண்டாம், விட்டுருங்க. எம்பிபிஎஸ் மட்டும் நிப்பாட்டுங்க. பட் நீடட் பர்சன் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. ஒரு வேளை பிடிஎஸ்ல அலாட் ஆனாலும் கூட ரிப்போர்ட் பண்ணணுன்ற மேண்டேட்டரி கிடையாது. ஸோ கிளியராக சொல்லியிருக்கிறாங்க, கேண்டிடேட் டேக் த சீட் அண்ட் நாட் ஜாயின்ட் ஆர் ரிசைன்ட் ஆஃப் த கோர்ஸ் வித் சிமுலேட்டட் டைம். ஒரு வேளை ஜாயின் பண்ணிட்டீங்க ஃபஸ்ட் ரவுண்டில், ஓகேவா? இது 2 பேர் பிரிச்சுக்கலாம். ஒன்று ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு சீட் கிடச்சிருச்சு, ஜாயின் பண்ணுறீங்க. சரிங்களா? ஜாயின் பண்ணிவிட்டு அப்கிரேடு போனீங்க அப்படின்னா அந்த சீட்டை தக்க வச்சுக்கிட்டு இன்னொரு காலேஜுக்கு அப்கிரேட் ஆகிறீங்கன்னு அர்த்தம். இன்னொன்று ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் உங்கள்கிட்ட எந்த சீட்டு ஹோல்டில் கிடையாது. சரிங்களா? ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணி உள்ள வரீங்க. இதுதான் லாஜிக் மீனிங். ஸோ என்ன சொல்லியிருக்கேன், சிமிலர் டைம் வில் எலிஜிபிள் ஃபார் அ சப்சிக்வெண்ட் கவுன்சிலிங். ரிசைன் பண்ணிட்டீங்க, தப்பு பண்ணக்கூடாதுங்க. கவுன்சிலிங் பொறுத்தவரை எங்கேயுமே தப்பு பண்ணக்கூடாதுங்க. அதுவும் முக்கியமான சொல்ல போனால், ஒரு கல்லூரி வேண்டாம், கிடைத்தாலும் ஜாயின் பண்ண மாட்டேன்ற ஒரு கேட்டகரி இருந்தால் அதை சாய்ஸ்லேயே வைக்கக்கூடாதுங்க. இதுதான் லாஜிக். சரிங்களா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கோட இதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். சப்ஸ்கிரிப்ஷன் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரீ அலாட்மெண்ட் பர்மிட்டட் டூரிங் ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3. லாஸ்ட் இயர் ரவுண்ட் 2க்கு மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க, ரவுண்ட் 3 கொடுக்கல. இந்த வருஷம் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு சீட்டு கிடைச்சாலும் அப்கிரேட் ஆகலாம்னு சொல்கிறாங்க. செகண்ட் ரவுண்டில் ஒரு சீட் கிடைச்சாலும் அப்கிரேட் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எந்த ரவுண்டில் சீட் ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு சீட் கிடைச்சிச்சு, ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்க, எகைன் நீங்கள் மாப்பப் ரவுண்ட்லையும் கலந்துக்க முடிகிற மாதிரி இந்த ரூல் சொல்லியிருக்கிறாங்க. இதனால் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படுன்றதை நான் திரும்ப சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன். மறக்காமல் எனக்கு ஞாபகப்படுத்துங்க. சரிங்களா? நான் சொல்கிறேன், எப்படியும் நான் வச்சு சொல்லிடுறேன். The candidate failed to join the college with the round 1 counseling candidate can be permitted to round 2. காலேஜில் நீங்கள்
ஜாயின்டே பண்ணணும்னாலும் அதுக்கு பேர் தான் ஃப்ரீ எக்ஸிட். நீங்கள் தாராளமாக நீங்கள் ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எந்த பனிஷ்மெண்ட் எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் படிக்குவாங்க. சரிங்களா? ரீ அலாட்மெண்ட் பர்மிட்டட் தான். ஸோ ரீ அலாட்மெண்ட் பர்மிட்டட்னா ஒன்றும் கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் கிடச்சிருக்கு, ஜாயினும் பண்ணியிருக்கேன், இல்லை ஜாயினே பண்ணல, பரவாயில்ல, செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு ரீ அலாட்மெண்ட் அலவுட், ஏற்கனவே அலாட்மெண்ட் இருந்தாலும் கூட. அப்புறமேல என்னென்ன ரிமைன் அன்அவைல்டு அதெல்லாம் ஓகேங்க. பிடபிள்யூடியில் எதை இருக்கிற அவைலபிள் சீட்ஸ் எல்லாம் ஜெனரல் கேட்டகரி கொடுப்பாங்க. ரவுண்ட் 2 தான் நமக்கு மெயின். ஸோ ரவுண்ட் 2 வெரி வெரி சென்சிட்டிவான கவுன்சிலிங், ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக படித்து பார்த்துனா கேர்ஃபுல்லாக போகணும். ஈவன் இப்போ ஒரு கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க, இப்போ அப்போ தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ நீ தேதி 1/8/9/20 நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்டேட் கொடுத்துருக்குறாங்கன்னா, செலெக்ஷன் கமிட்டிலேருந்து ஒரு அட்டென்ஷன் கொடுத்துருக்கேன். சர்டைன் கிளாரிஃபிகேஷன் இஷ்யூடு யூஜி மெடிக்கல் அண்ட் டென்டல் அட்மிஷன் based on the representative received from the students through telephone inquiry, email and personal representation. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு நிறைய மாணவர்கள் கோரிக்கைகள் வச்சதுனால இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, பேமெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபார் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்டு எஸ்எஸ்சின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட். எனவே கிறிஸ்டின் கன்வெர்டட் கிறிஸ்டின் வச்சுக்கோங்களேன். இந்த கேட்டகரியில் வரவங்க இந்த டெபாசிட் 1 lakh கட்டுறாங்க இல்லையா, அந்த பணம் கட்டாமலே அவங்களால கவுன்சிலிங் கலந்துக்க முடியாதுன்னு ஒரு பையனில் சொல்லிட்டாங்க. தாராளமாக பண்ணிக்கலாம். அவங்களுடைய லெஸ் தென் 2.5 lakh இருந்தால் மட்டும்தான். ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணும்போது 2.5 lakh சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா உங்களை அந்த என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 1 lakh கட்டி தான் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். 2.5 lakh கீழே இருக்கிற இன்கம் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண கேண்டிடேட் மட்டும் ஒருவேளை நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டாமலேயே கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னேன், ரெசிக்னேஷன் இன் ரவுண்ட் 2. இப்போ நான் ரவுண்ட் 2 பற்றி பேசுறதுனால இந்த பாயிண்ட்டை நான் கிளியராக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி சில பாயிண்ட் உங்களுக்கு டிக்டேட் பண்ணுறேன். ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் முதல் ரவுண்டில் கலந்துக்கவே இல்லைங்க. நீங்கள் கலந்துக்கவே இல்லை, இது வேறு ஏதோ ஐடியாவில் இருந்தீங்க, எங்கேயோ ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க, ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஈவன் இந்த ரீஃபண்டபிள் டெபாசிட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஈவன் தோ இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் பையனும் கட்டுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இருக்கட்டுங்க. ரவுண்ட் 1ல் நீங்கள் அப்கிரேட் போகலான்னு சொல்லி ப்ரெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பர்மிட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அதே போல் உங்களுக்கு ஒரு வேலை முதல் ரவுண்டில் கிடைச்ச கல்லூரின்றது உண்மையாலுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடுங்க அப்படின்னா மற்றபடி இந்த கவுன்சிலிங் பக்கமே வராதிங்க. கண்ணை மூட்டு ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே கேம் ஓவர் அழகாக முடிச்சுட்டு சந்தோஷமாக எனக்கு கிடைத்த கல்லூரி இந்த உலகத்திலே பெருசு, எனக்கு கிடைச்ச கோர்ஸ் இந்த உலகத்திலே பெருசுன்ற ஒரு ஃபார்முலாவை டேலி பண்ணி தாராளமாக உட்காந்துருங்க. கவுன்சிலிங் பக்கம் வராதிங்க. ஏன்னா இப்போ கவுன்சிலிங் பக்கம் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். சரிங்களா? நான் கவுன்சிலிங் வந்துட்டு சும்மா அட்டன் பண்ணி அதே காலேஜ் ஓகே, அந்த காலேஜை தக்க வச்சுக்கிட்டு செகண்ட் ரவுண்டில் என்ன பண்ணுங்க, அதை விட ஒரு பெட்டர்மெண்ட் காலேஜ். இப்போ எக்ஸாம்பிள் செல்ஃப் ஃபினான்சிங் கேட்டகரியில் இருக்கீங்க, கவர்மெண்ட் காலேஜ் ட்ரை பண்ணுங்க. கவர்மெண்ட் காலேஜில் லாஸ்ட்டு 11 காலேஜில் இருக்கிறீங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் அவர் பண்ணியிருக்கோம் 36 காலேஜ் எப்படி வரிசைப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு லீஸ்ட் ஒரு 3 years 4 years வந்த காலேஜாக இருக்குது. ஐ கேன் ஸ்டார்ட் வித் எம்எம்சி ஸ்டான்லி. தாராளமாக ஒரு வேலை ஒரு கல்லூரியை நீங்கள் அடையாளப்படுத்தி கையில் வச்சுக்கிட்டு அதை அப்கிரேட் ஆகிறீங்கன்னா அதோட பெஸ்ட்டு காலேஜாக இருக்கணுன்றதை மறந்துடாதீங்க. ஸோ ரவுண்ட் 2ல் அப்கிரேட் ஆகிடுச்சு அப்படின்னா ரவுண்ட் 1 சீட்டை கிளைம் பண்ண முடியாது. அதாவது உங்களுக்கு அப்கிரேட் ஆச்சுன்னா வேறு எதுவும் ரவுண்ட் பண்ண முடியாது. ரவுண்ட் 2 சாய்ஸ் ஃபில்லிங் ரெசிக்னேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த யூஸ் அப்கிரேடேஷன், அதாவது வந்து ஏற்கனவே அலாட் ஆகாத கேண்டிடேட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், புதுசாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரவுண்ட் 2ல் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ரவுண்ட் 1ல் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணவங்களும் அலாட்மெண்ட் கேட்கலாம், ஜாயின் பண்ண போகாமலே இருந்தவங்க அலாட்மெண்ட் கேட்கலாம். ஸோ ரவுண்ட் 2 வந்து வெரி ஓப்பன். ஸோ அதே போல் இந்த ரவுண்டில் தான் ரொம்ப நீங்கள் அட்வைசபிளாக இருக்கணும். உனக்கு தேவையில்லாத காலேஜ் சாய்ஸ்லேயே வைக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப முக்கியம். இந்த சாய்ஸ் செலெக்ஷனில் தேவையில்லாமல் கல்லூரினா எனக்கு ஒரு கல்லூரி கிடைக்கும், இந்த கல்லூரி எனக்கு வந்து சரி கிடைச்சாலும் போகவே மாட்டேன் அப்படின்றதுலையும் இது இருக்கணும். அதே போல் இந்த கல்லூரியிலேருந்து கவுன்சிலிங் விட்டு வெளியில் போகாமலும் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு 10 கல்லூரிகள் போட்டால் எனக்கு கிடைக்க வாய்ப்புகள் இல்லைன்னு தோணுது. ஆனால் நான் 10 கல்லூரி மட்டும் தான் வைக்கிறேன். அப்போ 11 12 கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா ஓரளவு பார்டர் மார்க்கில் இருக்கிறவங்க கண்ணை கட்டிட்டு அவங்க அடுத்தடுத்த லெவல் ட்ராவல் பண்ணணும். அந்த இடத்துல ஒரு க்ளோசஸ்ட் ப்ரிடிக்ஷன்லாம் ரொம்ப அனலைஸ்லாம் எடுக்கணும். ஈவன் நிறைய டைலமா சுச்சுவேஷன்லாம் வரும். ரொம்ப கவனமாக வர ப்ரெஷரு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஈவன் செகண்ட் ரவுண்டில் உங்கள் சாய்ஸ் எடிட் பண்ணிக்கலாம். ஃபீச்சரில் சாய்ஸை லாக் பண்ணிட்டா எடிட் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ போய் உடனே டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கால் பண்ணி சார் எனக்கு சேஞ்ச் பண்ணணும், அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா பண்ண மாட்டாங்க. அதே போல் ரெகன் ரவுண்டில் உங்களுக்கு ரீ அலாட் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட் ரவுண்டோட சீட்டை எடுக்க முடியாது. அதே போல் ஒரு வேலை 2வது ரவுண்டு அதுக்கு தான் இப்போ ஒரு கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். டைரெக்டாக வந்துடுங்க. செலெக்ஷன் கமிட்டியில் இப்போ ஒரு அப்டேட் போட்டிருக்கிறாங்க. இட் இஸ் கிளாரிஃபைட் தட் இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் அலாட்டட் இன் ரவுண்ட் 2 if they do not join allotted college
or the resigned joined institution before the simulated resignation date, they will be allowed free exit. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ரவுண்ட் 2ல் காலேஜ் ஜாயின் பண்ணலாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி ஜாயின் பண்ணல, அப்படி இல்லைன்னா ஜாயின் பண்ணாமலே, அதாவது ஜாயின் பண்ணலை, அதாவது 2வது ரவுண்டில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிட்டு நீங்கள் போய் ஜாயின்டே பண்ணல. அப்புறம் அது இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, அவங்க ஒரு டேட் கொடுக்குறாங்க, அதில் ரிசைன் பண்ணிட்டீங்க. அப்படி இருந்தால் அவங்க ஃப்ரீ எக்ஸைட்டாகவே கொடுத்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இஃப் த கேண்டிடேட் ரிசைன் ஆர் டிஸ்கண்டினியூஸ் ஆஃப்டர் சிமிலர் டேட், இப்போது செகண்ட் ரவுண்டில் ஒரு சீட்டு கிடச்சி அவங்களுடைய ப்ராஸ்பெக்டஸில் கிளாஸில் கிளியராக சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இஃப் தே டு நாட் ஜாயின் அலாட்டட் காலேஜ் கிடைச்சாலும் ஜாயின் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. வேண்டாம், எனக்கு பிடிச்ச காலேஜாக இல்லை, ஜாயின் பண்ணல, வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு வேளை ஜாயின் பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட் ரவுண்டோ செகண்ட் ரவுண்டோ ஃப்ரீ எக்ஸிட்டில் வெளியில் வர முடியும். அப்படி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வேளை நீங்கள் வரலை, சிமுலேட்டட் டேட்டுக்கு அப்புறம் தான் டிஸ்கன்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னால் we have a lot of punishment like டியூஷன் ஃபீஸ், அப்புறமேல் வந்து டிஸ்கன்டினியூஷன் ஃபீஸு இதெல்லாம் பண்ணுவாங்க. டிஸ்கன்டினியூஷன் ஃபீஸு ப்ராஸ்பெக்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ 30,000 ரூபா முன்னாடி கட்டியிருப்பீங்க, டிஸ்கன்டினியூஷன் ஃபீஸ் 10 லட்ச ரூபா, டியூஷன் ஃபீஸ் கட்ட அதையும் போர்ட்ஃபிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ we have a letter 1 2 but don't report or join the allotted institute can participate further round. அவங்கள வந்து அதாவது வந்து ஜாயின்டே பண்ணணும்னாலும் ஃபஸ்ட் ரவுண்டோட என்ன ரூல் அப்ளிகபிள் இருக்கும், செகண்ட் ரவுண்ட்லேயும் அது மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஃப்ரீ எக்ஸிட்டும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த பாயிண்ட்டை. ஸோ லேட்டராக இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நேராக ரவுண்ட் 3 கவுன்சிலிங் போயிடலாம். ஸோ கேண்டிடேட் ஹூ ஹவ் ரெஜிஸ்டர்ட் ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க, எந்த சீட்டும் அலாட் ஆகலை, பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் திரும்ப அவங்க ரவுண்ட் 3ல் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் கலந்துக்காதவங்க செகண்ட் ரவுண்டில் கலந்துக்க எல்லாருமே என்ன பண்ணலாம், புதுசாக உள்ள வந்துடலாம். ஜாயிண்ட் கேண்டு அப் டு ரவுண்ட் 3. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த இடத்துல ரவுண்டு 3யோடைய எலிஜிபிலிட்டியில் எனக்கு தெரிஞ்சு ரவுண்டு 3 வரைக்கும் வேறு ஏதாவது ஆல் இண்டியா கோட்டாவில் இதுலேயே எதுங்க ஜாயின் பண்ணியிருந்தா ரவுண்டு 3ல் அப்புறமேல் அப் டு ரவுண்ட் 3ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அப் டு ரவுண்ட் 3 வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஜாயிண்ட் லிஸ்ட்டில் இருந்தால் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பாயிண்டில் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அப்கிரேடட் இன் ரவுண்ட் 1 to round 2. The candidate must relieved from the round 1 to round 2 and join the round 3 seat. So என்ன சொல்கிறாங்கன்னா, if it is upgraded in round 1 to round 1ல அலர்ட் சொல்லிட்டு ரவுண்ட் 2ல அப்கிரேட் ஆகிட்டார். சரிங்களா? அப்படி இருந்தாலும் மஸ்ட் ரிலீவ்டு ஃப்ரம் த ரவுண்ட் 1 அண்டர் ஆர் ரவுண்ட் 2. ஏதாவது வந்து நீங்கள் ரவுண்ட் 1லேருந்து அப்கிரேட் ஆகிறீங்க, ரவுண்ட் 1ல ரிலீவ் ஆகி ரவுண்ட் 2 வந்துடுறீங்க, ரவுண்ட் 2லேயே அப்கிரேட் ஆகி ரவுண்ட் 3க்கு போகிறீங்க, அப்போ ரவுண்ட் 2லேருந்து ரிலீவ் ஆகி ரவுண்ட் 3ல வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கேண்டிடேட் ஜாயின் த ரவுண்ட் 3 சீட். கேண்டிடேட் ரவுண்ட் 3ல் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாவே அப்கிரேட் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் அப்கிரேடு இல்லை. அதே போல் ரிசைனும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெரி வெரி கேர்ஃபுல். தேர்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் கிடைச்சுன்னா ரிசைன் பண்ண முடியாது, அதை ரிசைன் பண்ணுறதுக்கு அலோடே கிடையாது. ஸோ சாய்ஸ் செலெக்ஷன் இப்போ வெரி வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். சாய்ஸ் செலெக்ஷனில் 2 பாயிண்ட் தான். ஒன்று, கண்டிப்பாக உனக்கு சீட்டு கிடைச்சே ஆகணும், இல்லை மேக்ஸிமம் சாய்ஸஸ் ஆப்ஷன்ஸ் கொண்டு போனால் தான் சீட்டு கிடைக்கும். அதே போல் பிடிக்காத காலேஜுன்றது நீங்கள் எப்படி வரிசைப்படுத்தணும், ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இல்லை நான் கவர்மெண்ட் கோட்டாவாக இருக்கேன்னா கண்ணை கட்டிட்டு எதை வேணாலும் வைக்கலாம், பட் அந்த கல்லூரியை வரிசைப்படுத்துவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய மார்க் வந்து பொருத்தமாக இருக்கிற பட்சத்தில் அது ஓகே, பொருத்தம் இல்லாத பட்சத்தில் தான் அடுத்த ஆப்ஷன் வரும்ன்ற அந்த ரியாலிட்டி நீங்கள் புரிஞ்சு தான் கவுன்சிலிங்கை ஃபேஸ் பண்ணணும். ஸோ அதே போல் நீங்கள் வந்து ரவுண்ட் 3ல அலாட் ஆகிட்டீங்க, கேண்டிடேட் வில் ஹாவ் டு forfeit the registration fees செக்யூரிட்டி. இப்போ அதாவது வந்து நீங்கள் ரவுண்ட் 3ல அலாட் ஆகி ஜாயின்ட் பண்ணலைன்னா, சரிங்களா சார் நான் ஃப்ரெஷ்ஷாக ரவுண்ட் 3ல தான் அலாட் ஆகிறேன், அப்போ நான் டியூஷன் ஃபீஸே கட்டியிருக்க மாட்டேன், ஆனால் வந்து டெபாசிட் மட்டும் கட்டியிருப்பேன், மேபி அந்த டைமில் என்னன்றதை பார்க்கலாம். பட் சில கேண்டிடேட் ரவுண்ட் 1லேருந்து அப்கிரேட் ஆகிருப்பாங்க, ரவுண்ட் 3லேருந்து அப்கிரேட் ஆகிருப்பாங்க, ரவுண்ட் 2லேருந்து அப்கிரேட் ஆகிருப்பாங்க, ரவுண்ட் 3ல போய் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்போது அவங்களோட என்ன சொல்கிறாங்கன்னா, ரவுண்ட் 1ல கட்ட டியூஷன் ஃபீஸ் இருக்கு இல்லையா, டியூஷன் ஃபீஸ் டெபாசிட் எல்லாத்தையும் இழக்கிற மாதிரி நேரிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபர்தராக கவுன்சிலிங் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஸ்டே ரவுண்டுக்கு அவங்க எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டே ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் நான் என்னென்னா 3 ரவுண்டு வரைக்கும் எல்லா பக்கம் போராட்டே எனக்கு எந்த சீட்டும் கிடைக்கல அப்படின்னா ஸ்டே ரவுண்டுக்கு எலிஜிபிள். இப்போ புதுசாக ரூல்ஸ் தமிழ்நாட்டில் என்ன ஒன்று வந்துருக்கிறாங்கன்னா, நீங்கள் ஸ்டே ரவுண்டில் கலந்துக்கணும் அப்படின்னா எம்பிபிஎஸ்னா 5 லட்ச ரூபா டெபாசிட் கட்டணும், பிடிஎஸ்னா 2 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதே போல் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சப்ஸ்டியூட் ஆன்லைன் வயா பேங்க்குக்கெல்லாம் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட் இந்த எதுக்கு டெபாசிட் கட்டுறாங்க அப்படின்னா, யூஜியோடைய மெடிக்கல் டென்டல் சீட்டு ரொம்ப ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸு. அதை வந்து நீங்கள் மல்டிபிள் ரவுண்டு நடத்தியும் கூட சீட்டு வேக்கண்ட் ஆனிச்சுன்னா இது ரொம்ப கடினம். அதனால் டெபாசிட் வாங்கிட்டு அது ரீஃபண்டே கிடையாது. ஒரு வேளை உங்களுக்கு சீட் அலாட் ஆகிடுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க டியூஷன் ஃபீஸில்.
சரிங்களா? அது மாதிரி தான் இருக்கும். இல்லை ரீஃபண்டை பற்றி எதாவது சொல்லலாம், அதை வந்து கிளியராக சொல்ல. மேபி அடிஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்னு சொல்லிட்டாங்க. ஸோ செக்யூரிட்டி டெபாசிட் தான் ரீஃபண்டபுளாக இருக்கலாம். மேபி டியூஷன் ஃபீஸில் கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. கேண்டிடேட் ஹூ ஆர் நாட் ஹோல்டிங் எனி சீட் எம்பிபிஎஸ் ஸ்டே ரவுண்ட்லாம் எங்கேயும் சீட் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதே போல் கேண்டிடேட் ஜாயின் ஆல் இண்டியா கோட்டா, ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க 3 ரவுண்டில், ஆனால் ஸ்டே ரவுண்டில் நீங்கள் சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணிக்கிறீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். டவுன் த அலாட்மெண்ட் கேண்டிடேட் ஆஃப்டர் த பேமெண்ட் ஆஃப் டியூஷன் ஃபீஸ் கன்சிடர் ஜாயின் த சீட். நீங்கள் இப்போ ஸ்டே ரவுண்டில் பேமெண்ட்டை கட்டி அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டாவே அது ட்ரீட்டட் ஐஸே ஜாயிண்ட் சீட். அப்போ ஜாயிண்ட் சீட் அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணுறது அர்த்தம், நீங்கள் ரிப்போர்ட் பண்ணவே இல்லைனாலும் கூட யூ ஆர் த பிலாக் டு அஸ் பர் த கிளாஸ் வந்து வந்துடும். ரீஃபண்ட்லாம் எதுவும் பண்ண முடியாது. அதே போல் எல்லாத்தையும் பேமெண்ட் கலெக்ட் பண்ணிவிடுவாங்க. டிஎன்விஜி மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் ஸ்டே வேக்கன்ஸில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணாமல் போனீங்கன்னா, இல்லை ஸ்டே ரவுண்டு 2 ஸ்டே ரவுண்ட் 3 எதுவாக இருந்தாலும் சரி, சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணாமல் போனீங்கன்னா இங்கே வந்து 1 இயர்னு கொடுப்பாங்க, ஃப்ளோ சார்ட்டில் 2 இயர்னு கொடுப்பாங்க, இன்னொரு இதில் போனால் 5 வருஷம் கொடுப்பாங்க. மொத்தத்தில் அலோடு இல்லைன்னு அர்த்தம். அடுத்த வருஷம் நீங்கள் தமிழ்நாடு யூஜி லெவல் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது அப்படின்றத தெளிவாக இதில் சொல்லிட்டாங்க. ஸோ பி பிளான் யுவர் ரைட் அப் அண்ட் எக்ஸசைஸ் யுவர் ப்ராக்டிசஸ் ஃபார் சாய்ஸ் செலெக்ஷன். இது மாதிரிலாம் நம்ம பழைய வீடியோக்கள்லாம் போட்டிருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு வெரி வெரி சென்சிட்டிவ் ஃபார் கெட்டிங் அலாட்மெண்ட். சரிங்களா? 2021 ஃபஸ்ட் ரவுண்டில் நீ ரெஜிஸ்டர் பண்ணலையா, யூ ஆர் நாட் அலவுட் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன். வெளியில் போய வேண்டியது தான். ரெஜிஸ்டர் பண்ணிட்ட, கேட்டகரி 1 செலக்ட் பண்ணிட்ட, கேட்டகரி 2 நீ செலக்டே பண்ணல, செல்ஃப் ஃபினான்சிங் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் விட்டுட்ட, அப்போ அடுத்த ரவுண்டு கவர்மெண்ட் காலேஜ் தான் காட்டும். மற்றெல்லாம் போயிடுச்சு. அப்போ அதில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் எக்ஸிட் ஆகிட்டாங்களா, செகண்ட் ரவுண்டில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் எக்ஸிட் ஆகிட்டாங்களா, தேர்ட் ரவுண்ட் போகும்போது நீ செகண்ட் ரவுண்டில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், வந்து அலாட்மெண்ட் ஆகிடுச்சு, போய் ஜாயின் பண்ணலை, அப்புறம் டெபாசிட்லாம் கிடையாது, போய் ஜாயின் பண்ணல, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீ சப்சிடி கொடுக்கணும் சரி, எலிஜிபிள் இல்லை. அது ஒரு செட் ஆஃப் பீப்புள் உள்ள போயிட்டாங்களா, குறைவான மதிப்பெண் இருக்கிற மாணவர்கள் முன்னுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க வாய்ப்பை அதை பயன்படுத்திப்பாங்க. இப்போ இருக்கிற ப்ரோட்டோக்காலு பெரிய லெஜெண்டரியாக இருக்கிற எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா, நல்ல மார்க் எடுத்தவங்க வந்துகிட்டே இருக்கலாம், ரொம்ப குறைவான மார்க் இருக்கிறவங்க மிக மிக கடினம் கெட்டிங் அலாட்மெண்ட்டு. அலாட்மெண்ட் ஆகிறதுனால உங்களுடைய பிளான் எக்ஸிக்யூஷனை ரொம்ப ரொம்ப இறங்கி வேலை செய்ய ஆரம்பிங்க. ஃபஸ்ட் ரவுண்டு முடியும் போதே நீங்கள் ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வரணும், இல்லை ஒரு ஆப்ஷனை தேடி போகணும். ரொம்ப க்ரஷ்டாக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கடினம். டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் பெருசாக ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இருக்காது, ஒரு ஃபால்ஸ் கமிட்மெண்ட் இருக்காது, அழகாக அப்கிரேட் ஆகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அதே போல் ஸ்டே ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு யாரும் சீட் அலாட்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா ஒரு 2 இயர் பர்மிஷன் வரைக்கும் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு பெரிய லென்த்தி வீடியோ தான், எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் முடித்த மாதிரி ஞாபகம். ஏதாவது பாயிண்ட் புரியலைன்னா கொஞ்சம் ஸ்பேன் பண்ணி பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ரவுண்டு கவுன்சிலிங்லேயுமே நான் ரவுண்ட் 2 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ன்னு அந்த ப்ரொசீஜரில் ஒவ்வொரு கவுன்சிலிங்க்கு பற்றியும் பேச போகிறேன். அந்த ரவுண்ட் 1 டைமில் ஐ வில் அப்டேட் யூ. இந்த ரவுண்டை எப்படி ஃபேஸ் பண்ணலாம், ரவுண்ட் 2 எப்படி ஃபேஸ் பண்ணலாம், ரவுண்ட் 3 எப்படி ஃபேஸ் பண்ணலாம், அப்புறம் சீட் மேட்ரிக்ஸு, அப்புறம் ஒவ்வொரு காலேஜோடைய கட் ஆஃப் ரேஞ்சு ஏற்கனவே போட்டிருக்கிறோம். பட் கண்டிப்பாக அந்த டேட்டாவும் இதுவும் பயனுள்ளதாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. போன வருஷம் இந்த ரூலுக்கும் இந்த வருஷம் ரூல்ஸுக்கும் எக்கச்சக்கமான டேஞ்சர் இருக்கும். ஸோ அதனால் வி வில் அப்டேட் யூ ஷார்ட்லி. ஸோ சீக்கிரமே அதை பற்றி சொல்கிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப குழப்பத்தெல்லாம் வச்சுக்காதீங்க. ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. சீக்கிரமே சந்திக்கலாம். சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.